தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே, நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த அறிவிப்பு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பேப்பர் நியூஸ்ல வந்துருந்துச்சு. ஆனா அதற்கான சரியான வெப்சைட் வந்து ஓபன் ஆகாம இருந்துச்சு. இப்போ அந்த வெப்சைட் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இந்த ஊரக வளர்ச்சி துறையில என்னெல்லாம் வேகன்சி இருக்கு, என்னெல்லாம் பதவி கொடுத்திருக்காங்க, அதுக்கு தகுதி என்ன, அதுக்கு வயது வரம்பு என்ன, அதற்கான அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம், அதற்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம பார்ப்போம். சோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஓகே நேர்களே, இதான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய அந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி டைரக்டா அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்துக்கோங்க. 4 பதவிக்கு வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈப்பு ஓட்டுநர் அதாவது டிரைவருக்கும், அடுத்து பதிவறை எழுத்தாளர் ரெக்கார்டு கிளர்க், அடுத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளருக்கும், நைட் வாட்ச்மேன் இரவு காவலர், இந்த 4 பதவிகளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்பத்திற்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த 4 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த 4 போஸ்டிங்க்கும் வயது வரம்பு, இதற்கான தகுதிகள் என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஊதியம் சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டுநர் உங்களுக்கு லெவல் 8ல இருக்கு கேட்டகரி. 19,500 வந்து 76,900 வரைக்கும் உங்களுடைய சேலரி. ஸோ வயது வரம்பு பாத்தீங்கன்னா 1/7/2005 அன்னைக்கு அவங்க வயது வந்து 18ல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கணும். இதுல வந்து ஜெனரல் கேட்டகரி பொது பிரிவு. அடுத்து பிசி எம்பிசி டிஎன்சிக்கெல்லாம் வந்து 18ல இருந்து 34 வயசு இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18ல இருந்து 42 வயசு வரைக்கும் இருக்க வேண்டும். இந்த வயதுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி ஓட்டுநருக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும். ஓட்டுநர் இருக்க வேண்டும். டிரைவிங் லைசன்ஸ் 5 வருஷத்துக்கு குறையாம முன்னனுபவம் இருக்க வேண்டும். இவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொது பிரிவினருக்கும் பிசி எம்பிசி டிஎன்சிக்கெல்லாம் வந்து 100 ரூபாய், எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 50 ரூபாய். கடைசி தேதி 30/9/2025. சரிங்களா, இது டிரைவர். அடுத்து பதிவறை எழுத்தாளர், அவர் வந்து லெவல் 2ல இருக்காரு. அவரோட சேலரி என்ன பாத்தீங்கன்னா 15,900 ரூபாய் முதல் 58,500 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய சேலரி. வயது பாத்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 18ல இருந்து 32 வயது வரைக்கும். எஸ்சி பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் 18ல இருந்து 34 வயது வரை. சரிங்களா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18ல இருந்து 37 வயது வரை. இவங்க 10th பாஸ் ஆயிருக்க வேண்டும். அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 50 ரூபாய், மீதம் இருக்க அனைவருக்கும் 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஜெனரல் கேட்டகரி பிசி எம்பிசி டிஎன்சி எல்லாருக்குமே வந்து 100 ரூபாய், எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 50 ரூபாய். ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் வித்தியாசம் வரும். ஏஜ் லிமிட் மேக்சிமம் சேம் தான். ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு இரவு காவலருக்கு எல்லாத்தையுமே 18ல இருந்து 32 வரைக்கும் பொது பிரிவினருக்கு, பிசி எம்பிசி டிஎன்சி எல்லாருக்குமே வந்து 18ல இருந்து 34 வரைக்கும். ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினருக்கு வந்து 18ல இருந்து 37 வயசு வரைக்கும். சரிங்களா, இதுல வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும். நைட் வாட்ச்மேனுக்கு தமிழ் எழுதப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா போதும். சரிங்களா, இன சுழற்சி முறையில தான் இது வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதனால உங்களுடைய தாலுகால வந்து என்னென்ன வேகன்சி இருக்கு, என்னென்ன கேட்டகரிக்கு இந்த வேகன்சி எவ்வளவு இடங்கள் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது, அதனால தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அந்தந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறேன். ஸோ தென்காசி டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல நோட்டிபிகேஷன் இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த மாதிரி அவங்க டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நோட்டீஸ்ல வந்து ரெக்யூர்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இப்போ வந்திருக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ்னு வந்திருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பிளாக் இருக்கு, எந்த தாலுகா இருக்கும், அந்த தாலுகாவுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு தாலுகா எடுத்துக்கிறேன், ஆலங்குளம்ட்டு. ஸோ அந்த தாலுகா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் தான் அங்க இருக்கு அந்த தாலுகால. சோ எத்தனை போஸ்டிங் பாத்தீங்கன்னா 2 போஸ்டிங். இதை வந்து வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா எஸ்சிஏ எஸ்சி, அடுத்து எம்பிசி. சோ இவங்க 2 பேர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, இதுல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏல வந்து விடோ, டைவர்ஸ், பிஎஸ்டிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்பிசில வந்து அண்ட் டிஎன்சி இவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்சி எஸ்டி டிசபிள் பர்சனுக்கு 50 ரூபாயும் ஃபீஸ், அதர் பர்சனுக்கு 100 ரூபாய் ஃபீஸ். 30/9/2025. ஸோ இதான் ஷார்ட் நோட்டிபிகேஷன். ஸோ இந்த தாலுகால வந்து
யாரும் அப்ளை பண்ணலாம். இதை தவிர பாக்கி இருக்கிறவங்க இதுல அப்ளை பண்ணீங்கன்னா கட்டாயம் வந்து வேலை கிடைக்காது. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் தான் இதுல இன சுழற்சி முறை அடிப்படை. சோ இதுல வந்து மற்ற கேட்டகரி யாரும் வந்து அப்ளை பிசி கேட்டகரி வந்து இது அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. சோ அதை கொடுத்துருக்க மட்டும் தான். அதனால உங்க தாலுகால என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? சோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்படிதான் இருக்கு. இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த விண்ணப்பிக்கன் இருக்கு, இந்த பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். சோ இதுல வந்து என்ன கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க அதை நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பாலினம், நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன தாலுகா, என்ன பிளாக் வருது அப்படின்ட்டு சோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பெயர், கல்வி தகுதி, சோ எல்லாம் ரிலிஜியன், சோ இது எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்க டீட்டெயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு இதுல என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும்னா ஜாதி சான்றிதழ், அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், அதாவது இப்போ டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், அடுத்து ஓட்டுநர் உரிமத்துக்கான பேக் பேஜ், அப்ளிகேஷனோட போட்டோ, சிக்னேச்சர். சரிங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்க டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி இது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓடிபி போகும். ஸோ இதற்கான ஃபார்மேட் இருக்கு பாருங்க, நீங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத. ஸோ இப்போ டிரைவர் வேகன்சிக்கு அப்ளை பண்ணதா இருந்தா ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, எப்படி அப்ளை பண்ணலாம்னு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கு. இதில் அப்ளைங்கிற கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இப்படிதான் வரும். ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஊராட்சி, என்ன பிளாக், உங்க நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் உள்ளவே ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு டிக்ளரேஷன் கொடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபி என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணி கேப்சா கோட் கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் என்ன பார்த்தீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடியதான். இந்த ஓடிபி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு, கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா இந்த கேப்சா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆயிரும் கீழே. அதுல வந்து வேலிட், அதாவது ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். ஸோ இதெல்லாம் கரெக்டா இருந்தா நீங்க ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஓகே ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இப்படிதான் ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய பேர், என்ன மாவட்டம், நீங்க என்ன கேட்டகரி இருக்கீங்க, ஸோ அதுக்கான டீட்டெயில் நீங்க ஃபில் பண்ண டீட்டெயில், உங்க போட்டோ, சர்டிஃபிகேட் எல்லாமே வரும். அது கீழே வந்து ஒரு டெக்ளரேஷன் இருக்கு. ஸோ அதையும் பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்க எடிட் கொடுத்து அதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பே பண்ணாங்க ஸ்ட்ரைட்டா ப்ராசஸ் டு பேன்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்க எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஓடிபி வரும், வெரிஃபிகேஷன். ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படிதான் வரும். உங்களுடைய ஃபீஸ் எவ்வளோ, என்ன கேட்ட, உங்களுடைய பேர், உங்களுடைய கேட்டகரி, அடுத்து எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு கேட்கும். பே ஒரு ஃபீஸ்ன்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் வந்து யூபிஐ, கார்டு, நெட் பேங்கிங் இருக்கு. நீங்க எதுல ஃபீஸ் கட்டணும் கட்டிக்கலாம். ஸோ நீங்க அதை ஃபீஸ் உங்களுடைய பேமெண்ட்டை கட்டினதுக்கு அப்புறம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் வரும். ஸோ அதுல வந்து சக்சஸ் ஃபெயில்டுன்னு இருக்கும். உங்களுக்கு சக்சஸ்னா சக்சஸ் வந்து வரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை கிளிக் கொடுத்து ப்ரோசஸ் கொடுத்துருங்க. ப்ரோசஸ் கொடுத்தீங்கன்னா உங்க டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆயிரும். ஸோ சப்போஸ் ஃபெயில் ஆயிடுச்சா 2 ல இருந்து 3 ல இருந்து 4 நாள் வரைக்கும் அந்த பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். சரிங்களா? நீங்க பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் இப்படிதான் வரும், இந்த பேமெண்ட் ரிசிப்ட். ஸோ இதை வந்து பேமெண்ட் ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வியூன்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வியூ வந்து இப்படிதான் வரும். ஸோ பேமெண்ட் ரிசிப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பேமெண்ட் ரிசிப்ட். அடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் வியூ. ஸோ நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷனுக்குள்ள டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். உங்களுடைய பெயர், டீட்டெயில், முகவரி எல்லாமே இதுல இருக்கும். ஸோ நீங்க மிஸ்டேக் இல்லாம அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்க பார்க்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், கேப்சா கோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். ஸோ உள்ளே டீட்டெயில் இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷனோட பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சா அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக காமிக்கும். பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே வந்து உள்ள வந்துருது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் அப்ளை பண்ணணும். நீங்க சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கட்ட முடியல, பெண்டிங்ல இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் நீங்க அதே மாதிரி அடிச்சீங்கன்னா ஃபெயில் டு பேன்னு இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி மீண்டும் நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்படிதான் அப்ளை பண்ணணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.